இந்நானிலத்தில் இவள் போல் இறங்கும் தாய் உளரோ. அன்னை மரியே, இயேசுவின் தாயாக நீர் இருந்தது போல இன்று இப்போது என்னுடைய தாயாகவும் இரும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவுக்கு நிகராக அல்லது அன்னை மரியாவோடு ஒப்பிட்டு வேறு யாரையும் சொல்ல இயலுமா? இந்த உலகத்தில் மனிதராக பிறந்த அன்னை மரியாவை போல மனிதராக பிறந்த யாரையும் அன்னை மரியாவோடு ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அன்னை மரியாவுக்கு நிகர் யாரும் இருக்கவும் முடியாது. புனித ஜோஸ் மரியா எஸ்கிரீவா என்பவர் இவ்வாறு சொல்வார்: உங்களுடைய வாழ்க்கையில் புயல் போன்ற துன்பம் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? அன்னை மரியாவிடம், உறுதியான புகலிடமாக இருக்கக்கூடிய அன்னை மரியாவிடம் நீங்கள் சென்று தஞ்சம் புகுங்கள். அவரை பற்றி கொண்டால் எந்தவித துன்பமும் உங்களை ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்வார். மனிதனாக பிறந்த நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு, இடர்பாடுகள் உண்டு. ஆனால் நான் அந்த தாயினுடைய கரங்களை பற்றி கொண்டேன் என்று சொன்னார். அந்த தாய் என்னோடு இருக்கின்ற போது எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கூட அந்த தாய் என்னோடு இருப்பதனால், அந்த தாயினுடைய கரங்களை நான் பற்றி கொண்டிருப்பதனால் எதுவும் என்னை ஒன்றும் செய்ய இயலாது. சோர்ந்து கிடக்கும் மகனுக்கு மகளுக்கு தாயினுடைய வார்த்தை ஆறுதல் கொடுக்கும். இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய மகனின் மகளின் வாழ்க்கையில், நிஜ வாழ்க்கையில் உள்ள தாய்மார்கள் உடனிருந்து ஆறுதல் கொடுக்கின்ற போது இயலாது என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகள் கூட எழுந்து நடக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி மன்னக தாய்மார்களுக்கே இத்தகைய ஆற்றல் சிறப்பு குணம் இருக்கிறது என்று சொன்னார். இந்த மன்னகத்தை படைத்த இயேசுவை கருவில் தாங்கிய அன்னை மரியாவுக்கு எத்துணை சிறப்பு இருக்கும். புனித பெனவெந்தூர் இவ்வாறு சொல்வார்: இரக்கம் நிறைந்த அன்னை மரியாவிடம் செல்லுங்கள். உங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய காயங்களை அன்னை மரியாவிடம் ஒப்படையுங்கள். அந்த தாய் தன் மகனிடம் பரிந்து பேசி உங்களுக்கு பாவ மன்னிப்பு பெற்று தருவார் என்று சொல்வார். அது உண்மையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போய் கிடக்கின்ற போது கையில் ஜெபமாலை எடுத்து அந்த தாயை நோக்கி மன்றாடுகிற வேளையில், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இதுதான் இவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அந்த தாய் எனக்காக பரிந்து பேசுவதன் வழியாக நான் இழந்து போன அந்த மகிழ்ச்சியை திரும்ப பெற முடிகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நிச்சயம் அறிந்திருப்போம். உலக மனிதரிடம் நம்முடைய காயங்களை, நம்முடைய கஷ்டங்களை சொல்கின்ற போது எல்லா மனிதர்களும் நமக்கு ஆறுதலாக இருப்பார்களா என்றால் எல்லா மனிதர்களும் நிச்சயம் நமக்கு ஆறுதலாக இருக்க மாட்டார்கள். வெகு சில மனிதர்களே நமக்கு ஆறுதலாக இருப்பார்கள். ஒரு சில மனிதர்கள் நம்மோடு இணைந்து நம்முடைய துன்பத்தில் பங்கெடுப்பார்கள். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் நமக்கு முன் ஒன்று போல் இருந்துவிட்டு நமக்கு பின்னால் வேறு விதமாக நடந்து கொள்வார்கள். ஆனால் அன்னை மரியா எப்போதும் வெளிப்படை தன்மை கொண்டவராக இருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் கஷ்டத்தில் இருக்கின்ற போது நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நான் அவர்களின் துன்பத்தில் பங்கெடுத்து இரக்கம் நிறைந்த அன்னையாக இருக்கிறேன் என்பதை அன்னை மரியா எண்பித்து கொண்டிருக்கிறார். அதை காணாவோர் திருமண நிகழ்வாக இருக்கலாம், எலிசபெத்தை தேடி சென்ற நிகழ்வாக இருக்கலாம். அன்னை மரியா பிறரின் துன்பத்தில் உடனிருந்த தாயாக இருப்பதை பார்க்க முடிகிறது. கபிரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தையை சொன்னபோது, அருள் நிறைந்த மரியே என்று சொன்னபோது அன்னை மரியா ஆணவம் கொள்ளவில்லை, பெருமிதம் கொள்ளவில்லை, இயல்பாக இருந்தார். அதே வேளையில் இறைவாக்கினர் சிமியோன் உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்று சொன்ன போதும் கூட அன்னை மரியா வருத்தப்படவில்லை. இது கடவுளின் திருவிழம் என்று ஏற்றுக்கொண்டார். மகிழ்ச்சியான தருணத்திலும் சரி, துன்பமான வேளையிலும் கூட இறைவனோடு இணைந்திருந்த காரணத்தினால் அன்னை மரியாவை எதுவும் பாதிக்கவில்லை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்னை மரியாவோடு நாம் இணைந்திருக்கின்ற போது எதுவும் நம்மை பாதிக்காது. புனித குழந்தை தெரசம்மாள் இவ்வாறு சொல்வார்: அன்னை மரியா நம்முடைய தாய் என்பதை எண்ணி பார்க்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் நம்மை அன்பு செய்கிறார்,
நம்முடைய குறைபாடுகள் அவருக்கு தெரியும், பின் ஏன் நாம் அழ வேண்டும் என்று சொல்வார். என்னுடைய தேவைகள் என்ன, என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பது என்னுடைய தாய்க்கு தெரிகின்ற போது நான் எதை குறித்து கவலைப்பட கொள்ள வேண்டும்? அன்னை மரியா என்னோடு இருக்கிறார். நான் கீழே விழுவதற்கு முன்பே என்னை கை தூக்கி விடுபவராக, நான் தவறு செய்கின்ற போது எனக்காக பரிந்து பேசுபவராக, யாருடைய உதவியும் இன்றி தனித்து நிற்கும் போது துணை நிற்கக்கூடிய அன்னையாக, இரக்கம் நிறைந்த அன்னையாக எனக்கு அந்த தாய் இருக்கின்ற போது எதை குறித்து, யாரை குறித்து நான் கவலை கொள்ள வேண்டும்? அன்னை மரியாவை நான் பற்றி கொள்கிறேன், அவருடைய கரங்களை பற்றி கொள்கிறேன். இரக்கம் நிறைந்த தாயாக அந்த தாய் இருப்பது போல அவருடைய மகனாக மகளாக இருக்கக்கூடிய நானும் இரக்கத்தை வெளிப்படுத்தி அந்த தாயை மகிமைப்படுத்துவேன் என்பதை இத்திருப்பலியில் உணர்வோம். நாமும் இரக்கம் நிறைந்தவர்களாக நம்முடைய தாயினுடைய விழுமியங்களை பின்பற்றக்கூடிய மக்களாக வாழ இப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து